எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை உபாகமம் 30ஆம் அதிகாரத்தின் 20வது வசனத்தின் கடைசி பகுதி. உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கொண்டு அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசும் மாணவர் என்றான். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறணும். முதலாவது அவரிடத்துல அன்பு கூறணும். இரண்டாவது அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கணும். மூன்றாவது அவரை பற்றி கொள்ளணும். இந்த 3 காரியங்களை பண்ணும்போது நமக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமாய் கர்த்தர் இருப்பார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம உண்மையிலே அவரிடத்துல அன்பு கூறுகிறோமா? டாக்டர்ஸ் வேணும்னா உங்களுக்கு டைம் கொடுக்கலாங்க. உங்களுக்கு 1 வாரம் தான் நீங்க உயிரோடு இருப்பீங்க, 3 நாள் தான் இருப்பீங்கன்னு சொல்லலாம். அந்த வார்த்தைகளுக்கு கொடுக்கிற வெயிட்டேஜை காட்டிலும் இங்க கர்த்தருடைய வார்த்தையை நீங்க பாருங்க. நீங்க உங்க தேவனாகிய கர்த்தரிடத்துல அன்பு கூறணும், அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கணும், அவரை பற்றி கொள்ளணும். இந்த 3 காரியங்களை பண்ணும்போது அவர் நமக்கு ஜீவனை கொடுப்பார், அவர் நமக்கு தீர்க்காயுசை கொடுப்பார். எந்தெந்த காரியங்களில நம்ம கர்த்தரிடத்துல அன்பு கூறாம இருக்கிறோம், எந்தெந்த காரியங்களில அவருடைய சத்தத்திற்கு நம்ம செவி கொடாம இருக்கிறோம், எந்தெந்த காரியங்களில பற்றி கொள்ள வேண்டியவர்களை பற்றி கொள்ளாமல் பற்ற கூடாதவைகளை பற்றி கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, 3 காரியங்களை செய்யணும். அன்பு கூறுவோம், 2வது என்ன சொல்லிருக்காரு? சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அவர் என்ன சொல்றாரோ பிளாங்கா இறங்குங்களேன், பிளாங்கா இறங்கி அடிங்களேன். நீங்க பெரிய காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியும். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம். 3வது அவரை பற்றி கொள்வோம். அவர்தான் டாடி, நீங்க தான், உங்களை விட்டா எனக்கு வேற யாருமே கிடையாது, எனக்கு எல்லாமே நீங்க மட்டும்தான். இந்த 3 காரியங்களும் நம்ம பண்ணும்போது கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுப்பார், தீர்க்காயுசை கொடுப்பார். அவரை நோக்கி நம்ம பார்க்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, உண்மையில உண்மையாய் அன்பு கொடுக்கிறது செய்யுங்க. தேவைக்கு உங்களை பிடிச்சுக்கிற ஆண்டவரே கூட்டமா நாங்க இருக்கவே கூடாது. உண்மையாய் உண்மையில அன்பு கூறவும், உண்மையாய் உண்மை பற்றி கொள்ளவும், உண்மையாய் இந்த சத்தத்துக்கு கீழ்ப்படியவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவரே, எந்தெந்த காரியங்களை நாங்கள் சரி பண்ணி கொள்ள வேண்டுமோ அந்தந்த காரியங்களை நீங்க சரி பண்ணி கொள்ள திரும்ப செய்யுங்க. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஜீவனா இருக்கிறீங்களே அதுக்காக உமக்கு நன்றி. நீர் எங்களுக்கு தீர்க்காயுசா இருக்கிறீங்களே அதுக்காக உமக்கு நன்றி. உம்முடைய கரம் எங்களோடு இருக்கட்டும். உம்முடைய திட்டம், உங்களுடைய தீர்மானம் எங்களுடைய வாழ்க்கையில முழுமையாய் நிறைவேறட்டும். ஆண்டவரே, இந்த இரவுல தூக்கம் இல்லாம யார் யார் கஷ்டப்படுறாங்களோ நல்ல உறக்கத்தையும் நல்ல பலனையும் நீ கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, யாரும் ஒரு மகள், ஒரு பெண்மணி நீங்க அழுது கொண்டு படுத்து கொண்டிருக்கீங்க, தனிமையா உங்க படுக்கையில படுத்து அழுது கொண்டிருக்கீங்க. ஆண்டவரே, என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்க. உங்களை புரிந்து கொள்கிற மாநேசர் ஒருவர் உண்டு. உங்களுடைய அன்பை மனிதரிடத்துல காண்பிக்கிறதை காட்டிலும் கர்த்தரிடத்துல அன்பு கூறுங்க, அவருடைய சட்டத்துக்கு கீழ்ப்படுங்க, அவரை பற்றி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையை செய்வார். அப்பா, நீங்க அப்படியே செய்ய போறீங்க, அதுக்காக உமக்கு நன்றி. காத்துக்கொள்ளும், வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.